ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு பொருள் சேர்த்தா பூரண கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. சாஃப்டான பூரண கொழுக்கட்டை. ஒரு கப்பளவு மாவு இருந்தால் போதுங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு கப்பளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கணும். தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கப்பில் நம்ம தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காய் கூட சேர்த்துட்டு சர்க்கரை லைட்டாக உருகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. உருண்டை வெல்லம் எடுத்திருந்தோம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. கல்மண் தூசி இல்லாத வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். மாவு வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். மாவளந்த கப்பில் 1.25 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறணும். ஒரு கப்பளவு மாவுக்கு 1.25 கப்பளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. பத்தாத மாதிரி தான் இருக்கும். கை வச்சு பிசையும் போது சரியாக வந்துடும். கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. மாவு கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்குது. நல்லா பிசைஞ்சிடணும். கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கையில் எடுத்து உருண்டையாக ஒட்டிக்கணும். மாவை தட்டுறதுக்கு வாழை இலை, அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வாழை இலை தான் எடுத்திருக்கேன். நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டையை வாழை இலையில் தட்டிட்டு ஃப்ளாட்டான கிண்ணம் அல்லது டம்ளரில் ரவுண்டாக தட்டிக்கணும். எந்தளவு உங்களுக்கு பூரணம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டையில் வச்சுட்டு 2 பக்கத்தையும் விரிசல் இல்லாமல் நல்லா மடித்து விட்டுறணும். ஓர பகுதிகளை நல்லா அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் வேக வச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி தட்டிட்டு உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு உருண்டையாக உருட்டியும் நம்ம செய்யலாம். எந்த ஷேப் உங்களுக்கு ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கங்க. 2-3 ஷேப்பில் நான் கொழுக்கட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை தட்டை உள்ளே வச்சிடணும். வாழை இலையில் தான் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை வேக வைக்கிறேன். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சாஃப்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான அரிசி மாவு ரெசிபி. இந்த சாஃப்டான கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.